சாமி வந்து சாமி ஆடிட்டு போயிட்டு லைட்டாக வந்து அந்த ஷோல்டரை டச் பண்ணி போயிடுறாப்புல. அங்கே வந்து சூரிய வந்து ஒரு டிரான்சிஷன் எடுப்பாப்புல பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வெற்றிகரமாக ஓடி இப்போ ஓடிடிக்கு வந்திருக்கிற கருடன் படத்தை பற்றி திரை விமர்சனம் பண்ண போகிறோம். இதுக்கு ஏண்டா எல்லாருமே பண்ணியாச்சு, திரை விமர்சனம் இதுக்கு எதுக்கு பண்ண போகிற, இதெல்லாம் எவன்டா உட்காந்து பார்ப்பான்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது மனசில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதைத்தான் இனிமேல் சொல்ல போகிறோம். வழக்கம் போல் எல்லோரும் மாதிரியுமே நான் வந்து கண்டிப்பாக திரை விமர்சனம் பண்ணிட்டு போக விரும்பலை. ஏதாவது ஒரு யூனிக்காக சொல்லணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும். என்னை மாதிரி சினிமா ரசிகர்கள் வந்து இப்பெல்லாம் விரும்பி பார்க்குறாங்கிறத எல்லா டைரக்டரும் கொஞ்சம் உணரணும் இருக்கானி. ஒரு படத்தையும் படம் முடிஞ்சு வந்த பின்னாடி நான் விமர்சனம் பண்ண போகிறேன். ஆனால் எல்லார் மாதிரியும் இந்த படத்தில் என்னங்கிறத சொல்ல போதில்லை. எங்களுக்குன்னு சில விஷயங்கள் மண்டையில் ஓடிட்டு இருக்கும். இதை கதையை வந்து எப்படி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஒருவேளை இப்படி எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமா, ஒருவேளை இப்படி எடுத்திருந்தோம்னா ஓரளவு நல்லா இருந்திருக்குமான்னு சொல்லி இந்த ஏக்கம் இருக்குல்லங்க, அதை நாங்கள் சொல்ல போகிறேங்க. மனசில் வந்து சில விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும் ஒரு படத்தை பார்க்கும்போது, சினிமா ரசிகனா சினிமா வெறிகனா. ஸோ அது மாதிரி தான் இந்த படத்தை பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கருடன் படம். துரைசேந்தர் சார் பயங்கரமான டைரக்டர், சூப்பர் டைரக்டர். படம் செம்ம சக்ஸஸ். கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கு, பயங்கரமா இருக்கும். அதுல எல்லாருக்குமே தெரியும். சூரிய பிரதரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, மிரட்டிருப்பாப்புல. வந்து நிப்பார் பாருங்க அந்த வில்ல உன்னி முகுந்தன், அப்பா தலை தெரியுது. சசிகுமார் சார், எல்லாமே ஃபுல் பேக்டு ஒரு கமர்ஷியல் சினிமா வந்து கருடன் படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாதிரியும் விமர்சனம் பண்ணாம ரசிகர்களுக்காண்டி புதுசாக சில விஷயத்த சொல்ல போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்தை உன்னதோட நீங்க வேணா பாப்பீங்க நான் சொன்ன பின்னாடி. கருடன் படத்தை பொறுத்தவரை செம்ம ஹிட் படம். ஒரு இன்னோசண்டான ஒரு பையன் உப்பிட்டவரை உள்ளளவு நினைங்கிற மாதிரி அவங்க சோறு போட்டங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவங்க செய்யறத கெட்டதுக்கும் சரி நல்லதுக்கும் சரி துணை போறாரு. ஏன்னா விசுவாசம். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்ச பின்னாடி ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப இதா இருக்காரு, சூப்பரா பண்றாரு. அவங்க நட்போ கூட வந்து ஒரு மாதிரியா பிரேக் பண்ற மாதிரி பண்றாப்புல. சமுத்திரகனி சார் வேற ஒரு காப் ரோல் செம்மையா பண்ணிருக்காப்புல. எல்லாமே ஃபுல் பேக் சூப்பர் படம். இன்ட்ரல் சீன் பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு சாமி வந்து சாமி ஆடிட்டு போயிட்டு லைட்டா வந்து ஷோல்டரை டச் பண்ணி போயிடுறாப்புல. அங்க வந்து சூரிய வந்து ஒரு டிரான்சிஷன் எடுப்பாப்புல பாருங்க. பேயாண்டா ஆடுவாப்புல கருடன் படத்துல. நாக்க துருத்திட்டு அறுவடை எடுத்து அந்த கையை வெட்டுற சீன் இருக்க ஒன்ஸ் மோர் கேட்கணுங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் சீன். உண்மையிலே சொல்றேன், அப்படியே இன்டர்வியூ விட்டுச்சோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி சூரிய பிரதர் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. கத்திட்டோம் ப்ரோன்ட்டு கத்திட்டோம். அவர் எந்திரிச்சு அப்படியே கண்ணு கலங்கி கையெடுத்து குமுறாரு சூரி. அந்த மாதிரி ஒரு மாசான ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சாங்க துரைசேந்தர் சார். உண்மையிலே பெரிய அளவில் பாராட்டணும். அந்த சூரிய சாரை வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து துரைசேந்தர் சாரை கண்டிப்பா பாராட்டணும். அந்த சூரிய பிரதரை வச்சு இந்த அளவுக்கு வேலை வாங்கி ஒரு செம்ம கமர்ஷியல் இட்டு கொடுத்துட்டாப்புல. ஓகே, அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளே பிளே ஆகுது, அப்படியே போகுது. கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் அளவுக்கு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கிளைமாக்ஸா இல்லாம விட்டதுனால மிகப்பெரிய வெற்றி படமா போக வேண்டியது ஒரு நல்ல வெற்றி படமா ஒரு பிளாக் பஸ்டரோட வெளியில வந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து படத்தோட இதுங்க. படம் நல்லா வந்துச்சு, ஓடிடிலையும் நல்லா போச்சு, செம்ம பிசினஸ், செம்ம எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் எல்லாமே இல்லை. இதுதான் படத்தோடைய திரை விமர்சனம் முடிஞ்சு எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஒரு சின்ன விஷயங்கள் வந்திருக்கும், ஒருவேளை இந்த மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்வல் பிளாக்ல அவர் பண்ணார் பாத்தீங்களா, அது ஒரு 50% தாங்க. அதை வந்து இப்போ கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உன்னி முகுந்தன் போட்டு சூரிய போட்டு பரட்டி எடுக்கிறாப்புல. சசிகுமார் ஒய்ஃபும் அவன் பையனையும் அடிக்கிறதுக்காண்டி போறாரு. அவர் அடிக்க போறாப்புல போகும்போது காலை வச்சு தட்டி விடுறாப்புல. அப்படின்னா அண்ணா வேணான்னு கெஞ்சிடாப்புல. ஓகேங்களா? இப்ப சசிகுமார் ஒய்ஃப் அடிக்கும் போது அது ஏற்கனவே ஒரு செங்கல் சூளை பாருங்க, செங்கல் சூளை தான் அந்த ஃபைட் நடக்குது. ஒருவேளை அந்த மரத்துக்கு அடியில வந்து ஒரு செங்கல் சூளையில இருந்து ஒரே ஒரு செங்கலை மட்டும் வச்சுட்டு அதை ஒரு சிகப்பு கலர்ல பொட்டு மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் கிடக்குதுங்க. இவன் உன்னி முகுந்தன் அடிக்கிற அடியில அந்த பொண்ணு போய் நேர போய் அந்த செங்கல்ல போய் அப்படி விழுது. பாத்தீங்க நிறைய சீல விழுந்து பிறண்டுதான் எடுப்பாங்க. விழும்போது பாத்தீங்கன்னா அப்படி கையில வந்து அந்த எலுமிச்சம்பழமோ ஏதோ ஒன்று தட்டுப்படுதுங்க. அப்போ வந்து இவளை அடிக்க திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா சூரிய வந்து காலில் விழுகிறாப்புல. சூரிய போய் அடிக்கிறாப்புல. அடிச்சோன்னு சூரிய வந்து சுத்தி போய் கீழே விழுறாப்புல. இந்த பொண்ணையை அடிச்சுட்டு வந்து பொண்ணு வந்து அப்படி ஒட்டுலங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நேரம் அப்படியே ஹை ஸ்பீட்ல ஸ்லோ பண்ணுது. அப்படியே ஸ்லோ போது சூரிய மேல அப்படி டச் பண்ணுதுங்க. நீங்க நினைச்சு பாருங்க, சூரிய வந்து இத்தனை காண்டா இருப்பாரு, உன்னி முகுந்தன் பல்கியா பஸ்ல இருப்பாரு. இப்ப அதை விழும்போது இன்டர் பிளாக்ல ஒரு லைட் அப்படி ஒருத்தர் டச் பண்ண உடனே உங்களுக்கு கொஞ்சம் சாமி ஆட்டம்.
இப்ப அந்த எலுமிச்சம்பழம் போய் அவர் மேல விழுதுங்க. அப்ப பாருங்க சாமி ஆட்டம். எந்திரிச்சு அப்படி சுத்திட்டு அப்படி உன்னிமுதனை தூக்கி அப்படி சூரியன் நின்றுட்டு ஒரு சவுண்டை கொடுத்துருந்தாருன்னா, சாதாரண சூரியன் வந்து உன்னிமுதனை தூக்க முடியாதுங்க. ஆனா அந்த எலுமிச்சம்பழம் போறதுக்கு யாருக்கு அவருக்கு பவர் கிடைக்குது? யாருக்கு? சூரியக்கு. உள்ள உள்ளது யாரு? விசுவாசி இல்லைங்க, சாமிங்க. அதுக்கு வந்து பழி வாங்குற சக்தி இருக்கு. யாரை வேணாலும் எப்ப வேணாலும் பழி வாங்கலாம்ங்கிறத நம்ம மண்டையில ஏத்துனது. சாமிக்கு எல்லாமே முடியும். நல்லவனையும் அழிக்க முடியும், கெட்டவனையும் அழிக்க முடியும். அப்ப அந்த சூரியன் வந்து உன்னிமுதனை தூக்கி அப்படி நின்றுட்டு சுத்திட்டு இருந்த என்றல கத்துன மாதிரி நாக்கு பிடிச்சி கத்துனான்னு வச்சுக்கேன், எப்படி இருந்துங்க நினைச்சு பாருங்க. சான்ஸே இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் கருடன் ஆடி இருப்பாப்ல. தேட்டரை விட்டு வெளியே வரும்போது நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நான் நினைக்கிறேங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மிகப்பெரிய ஹிட்டா இருந்திருக்கும். இப்ப ஹிட்டு தான், நான் குறை சொல்லல, எதுவும் குறை சொல்லல. ஒருவேளை இந்த மாதிரி பண்ணியிருந்தா பட்டம் வந்து வேற லெவல்ல பேசப்பட்டுங்கிறது என்னோட இது. இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கமெண்ட்ல வந்து ஆமான்னு சொல்லுங்க, அக்ரி பண்ணுங்க. இல்லையா பரவாயில்லைங்க, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை இப்படி இருந்திருந்தா படம் கண்டிப்பா சொல்றேங்க மிகப்பெரிய ஹிட். இப்ப ஹிட்டு தான், அது டவுட் இல்லை. ஆனா வரலாறு காண ஹிட் வந்திருக்கும். ஏன்னா அவரால் அடிக்க முடியல, உப்பிட்டவரை உள்ள முடியும்னு சொல்லிட்டு உன்னிமுதனை அடிக்க முடியல. ஏன் சொல்லுங்க? அவரே சொல்றாரு, நான் மனுஷன். நீங்க அவன் சாமிங்க. அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் பட்டிருந்தாவோ, ஒரு மாலை பட்டிருந்தாவோ, ஒரு துண்ணூறு வந்து விழுந்திருந்தாவோ, ஒரு அது குங்குமம் வந்து அவர் மேல பறவை விழுந்துருச்சு அப்படின்னா அங்க அவர் சாமி. சாமியால 500 கிலோட தூக்க முடியும், 1000 கிலோட தூக்க முடியும். சூரி தூக்கி நின்றா இவன் எப்படி அவனை தூக்குனான்னு சொல்லவே மாட்டீங்க. இதே மனுஷனா இருந்தா கண்டிப்பா தூக்க முடியாது, வச்சு ட்ரோல் செஞ்சிருப்போம் நாங்களே. ஆனா இது சாமியா நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஹிட் அடிச்சிருக்கும்னு என்னோட இது. நன்றி. இந்த சேனலுக்கும் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் டக் டக்குன்னு பிரஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.